கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சொல்றதை விட நாங்க அதிகமா தான் வேலை பாக்குறோம். எங்களுக்கு சம்பளம் கம்மியான சம்பளம் தான். எங்களுக்கு இன்சென்டிவ் சொல்லி தான் குடுக்கறாங்க. எங்களுக்கு வந்து ஊதியம் சொல்லிட்டு குடுக்கவே இல்லை. அதுக்குதான் நாங்க வந்து இப்ப சங்கத்துல சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா வந்து எங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொற்றா நோய் பிரிவுலதான் வந்து எங்களை அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. போட்டது நாங்க எப்படின்னா நாங்க எல்லாருமே நர்சிங் முடிச்சவங்க 10th 12th எல்லாருமே இருக்கோம். நாங்க வந்து மகளிர் திட்டத்தின் மூலம் தான் வந்தோம். மகளிர் திட்டத்துல வந்து நாங்க சுய உதவி குழு இருக்குல்ல, அந்த சுய உதவி குழுல இருந்துதான் வந்து எங்களை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி என்னன்னு கேட்டா, நீங்க தொற்றா நோயில ஒண்ணுமே இல்ல, பிரஷர் சுகர் தான் பாக்கணும்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுல வந்து இதுல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. நாளடைவுல என்ன பண்ணாங்கன்னா, இப்ப வந்து அந்த இது அதாவது முன்னாள் உள்ள அந்த ஆட்சியில இருந்து என்னன்னா மக்களை தேடி மருத்துவம் சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுல வந்து எங்களை என்ன பண்ணாங்கன்னா, நீங்க தானே தொற்றா நோயில பாத்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 3500 ரூபாய் கொடுத்தாங்க. சரி மேடம். அதுக்கு பின்னாடி இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்தோம்னா அந்த 1000 ரூபாய் வந்து இன்சென்டிவ் சொல்லிட்டு 4500 ரூபாய் கொடுத்தாங்க மாசத்துக்கே. மாசத்துக்கே வந்து அதாவது எங்களுக்கு சம்பளம் கிடையாது, எங்களுக்கு ஒன்லி வந்து ஊக்கத்தொகை. அவ்வளவுதான். எங்களுக்கு 2 மணி நேரம் வேலைன்னு தான் சொன்னாங்க. 2 மணி நேரம் வேலை தான். 2 மணி நேரத்துல போக முடியும் மேடம்? ஒரு கிராமத்துக்கு முடியாது. ஏன்னா ஒரு அதாவது வந்து என்னன்னு கேட்டா, ஒரு 20 பேரை வந்து ஸ்கிரீனிங் பண்ணணும்னு சொல்லிட்டா அந்த 20 பேர் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு திரும்பி தனியா வேற டேப்லெட் கொடுத்தா அவங்களுக்கு வேற வந்து நாங்க வந்து குடுக்கணும். அப்போது அததான் பாக்க சொன்னாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, டிபி பாருங்க, வயா பாருங்க, இந்த தடவையெல்லாம் வயா வந்து வயா கேஸ வந்து நாங்க கூட்டிட்டு போறோம். நாங்க வந்து கூட்டிட்டு போகணுமா பிஹெச்சுக்கு? எப்படி நாங்க கூட்டிட்டு போக முடியும்? ஆட்டோ பிடிச்சி எப்படி 5 பேர், அதாவது வந்து ஒரு நாளைக்கு 2 பேர் மேனிக்கு ஒரு வாரத்துல வந்து நீங்க என்னன்னு கேட்டா 10 பேராவது நீங்க கூட்டிட்டு போகணும். மாசம் வந்து உங்களுக்கு 60 பேர் டார்கெட். இந்த வயானா டார்கெட் வச்சு இப்ப எங்களை வந்து பண்ண சொல்றாங்க. இதுவுமே இப்ப வயானா வந்து என்னன்னு கேட்டா கர்ப்பவாய் புற்றுநோய்னு சொல்லிட்டு அது பெண்களுக்கு அது பாக்க சொல்றாங்க. ஏன் கூட்டாளியில நான் இருக்கேன், இது டிபி பாக்க சொல்றாங்க. டிபி வந்து நாங்க வந்து தொற்றா நோயில தானே எங்களை வந்து இது பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தொற்று நோயும் சேர்க்க சொல்றாங்க. அது மட்டும் பூட்டிடுங்க. அது மட்டும் இல்லாம இது நிறைய வேலை, அதாவது வந்து இது டேட்டா என்ட்ரி போட சொல்றாங்க. கம்பல்சரி வந்து டேட்டா என்ட்ரி. இன்னைக்கு வந்து நீங்க வந்து 10 பேத்துக்கு வந்து நீங்க வந்து டேட்டா என்ட்ரி போடணும், 20 பேத்துக்கு போடணும், 50 பேத்துக்கு போடணும்னா எங்களுக்கு நாங்க குடுக்கற சம்பளத்துல அதை வேற நாங்க ரீசார்ஜ் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து நாங்க ஏரியா ஸ்கிரீனிங் பண்ண போனோம்னாக்க 20 வீடு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டுல வந்து 4 பேர்னே வச்சுக்கோங்களேன், 4 பேர் 5 பேர்னே வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல 5 பேர் இருப்பாங்க, ஒரு வீட்டுல 2 பேர் இருப்பாங்க, ஒரு வீட்டுல ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு வீட்டுல வந்து 10 பேர் கூட இருப்பாங்க. அதாவது முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 35+ வந்து நீங்க ஸ்கிரீனிங் பண்ணுங்க சொன்னாங்க. இப்ப என்னன்னா 18 வயசுக்கு மேல அப்ப அவங்களுக்கே வந்து ஸ்கிரீனிங் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஸ்கிரீனிங்னா வந்து பிரஷர் சுகர் பாக்கணும். அவ்வளவுதான். பிரஷர் சுகர் பாக்குறதுக்கும் பிரஷர் மிஷினும் வந்து வேலை செய்யாது, சுகர் மிஷினும் வேலை செய்யாது. இத வந்து நாங்க இவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. கொடுத்தா அந்த பிபிஆர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரியோட கொடுப்பாங்க. பேட்டரியை நீங்க வந்து மாத்தீங்கன்னா அந்த பேட்டரி மாத்துறது காசு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிபிஆர் ப்ராடக்ட்ஸ்ல 4 பேட்டரி இருக்கும். 4 பேட்டரியே கரெக்டா வந்து என்னன்னு கேட்டா ஒரு 2 வீடு 3 வீடு பாக்குறதுக்குள்ள பேட்டரி முடிஞ்சு போயிடும். அப்ப ஒரு மாசம் நாங்க எவ்வளவு வாங்குறது? மெயின்டைன் பண்றேன். டேப்லெட் இப்ப கொஞ்ச நாள் இல்ல சார், இப்பதான் நாங்க வந்து சொல்லி டிடி ஆபீஸ் சொல்லி இப்பதான் வந்துச்சு, இப்பதான் எடுத்திருக்கோம். அதாவது டேப்லெட்ஸ் எல்லாம் என்சிடி டெஸ்ட் எல்லாம் இல்ல. இப்பதான் நாங்க ரொம்ப அவங்கள்ட்ட சொல்லி 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 யூனிஃபார்ம் கிடையாது எங்களுக்கு. ஒரு கோட்டு கொடுத்தாங்க. கோட்டு வந்து கையில்லாத கோட்டு. அது என்னன்னா நாங்க போட மாட்டேன்னு சொல்லிட்டோம். நாங்க என்னன்னு கேட்டோம்னா அதாவது வந்து மருத்துவத்துக்கு அடையாளமே வெள்ளை தானே, வெள்ளையை எங்களுக்கு கொடுங்க, நாங்க ரோஸ் கலர் கோட்டு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அதுக்குமே வந்து நாங்க என்எச்எம் போனோம். என்எச்எம்ல ஓகே சொன்னாங்க. ஆனா இவங்க யாருமே வந்து என்னன்னா நாங்க கூட எடுத்து தச்சுக்கிறோம்னு சொன்னா அதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால யூனிஃபார்ம், அதாவது வந்து ஒரு ஏரியாக்குள்ள போனோம்னா யூனிஃபார்மோட போனா மதிப்பு கிடைக்கும். இருக்கு கண்டிப்பா. ஏன்னா அதாவது என்னன்னா
இவங்க ஃபேக்கா வந்து நிறைய போட சொல்றாங்க, என்ட்ரி போட சொல்றாங்க. இப்ப வந்து என்னது ஐநா விருது கிடைச்சிருச்சுன்றாங்கல்ல பேஷண்ட். இப்ப வந்து எனக்கு இருக்கிற பேஷண்ட் வந்து என்சிடி வந்து போத் எல்லாமே சேர்த்து என்சிடி வந்து எனக்கு இருக்கவே வந்து 300 சில்லறை தான் இருக்கு. ஆனா இவங்க என்ட்ரி போட சொன்னது 1500 என்ட்ரி போட்டு இப்ப எல்லாம் ஃபேக்ட்னு சொல்லிட்டு இப்ப வந்து அதுல ஃபால்ஸ் ட்ரூ என்னவோ அந்த ட்ரூ கேஸ மட்டும் இப்ப அதை வேற நாங்க வந்து என்ன பண்ணோம்னா எம்டிஓ போட்டோல உட்காந்து பிஹெச்ல உட்காந்து அதை வேற டெலிட் பண்ணோம். இது ஒரு வேலையா? நிறைய வந்து ஃபேக்கா போட்டுருக்காங்க, போட சொல்லிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக்குதேன். எங்கள்ட்ட இருக்கிற கேஸ் வந்து கம்மியான கேஸ் தான், பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அதை விட்டுவிட்டு இவங்க போட சொல்லி சும்மா இருக்கிறவங்களை எதுக்கு நோயா வந்து எதுக்கு இவங்க சித்தரிக்கிறாங்க? இவங்க ஐநா விருது வாங்குறதுக்காக அதாவது இது மனசுல ஃபுல்லா ஏன் நோயாளி ஆக்குறாங்க? இப்ப அத ஃபுல்லா என்ன பண்ணோம்னா டெலீட் பண்ணோம். இவங்க இப்படி ரிப்போர்ட் கேட்க எல்லாமே அதாவது எல்லாம் என்ன சொல்லணும்னா எல்லாமே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப எங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு எம்எல்ஹெச்பிக்கு நாங்க அவங்களுக்கும் சேர்த்து வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி.